இப்போ நீங்க தனித்து நின்னா அது மாற்றம். இன்னொரு கூட்டணியோட சேர்றப்போ எந்த அளவுக்கு உங்களால அதுல செயல்பட முடியும்? சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷனில் ஒரு பார்ட்டி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத விட ஃபஸ்ட்டு பார்ட்டி ஹஸ் டு சர்வே. எப்பவுமே பார்ட்டி வந்து ஓப்பன் பண்ணோம்னா அது காலங்காலமாக சர்வே ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். நம்மளோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் மல்டி வெர்டிகல்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இது பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு புது ஃபீல்டு. ஸோ ஒரு குளத்தில் குளிக்கிறதுக்கும் ஒரு கடலில் குளிக்கிறதுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இனிஷியலாக எப்பவுமே வந்து ஒரு கூட இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அவங்க அனுபவத்தை எடுத்துக்கிறேன்றீங்க. கண்டிப்பாக ஆமாம், அனுபவம் ப்ளஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஓட்ஷர்ஸ் இருக்குது. ஸோ இதை போய் நம்ம போய் இப்போ இதே டிவிக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு கேம்பிள் பண்ணணும்னு ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து போகிறாங்க. பட் சப்போஸ் இதில் தோத்துட்டா இதே நம்ம சிரஞ்சீவி அவரும் இதே ரிஸ்க் எடுத்தாங்க. கடைசியில் எடுத்துகிட்டு இன்றைக்கி அந்த கட்சியே வந்து மூடி இன்றைக்கி வேறு யாரோ அதை டேக் ஓவர் பண்ணி போயிட்டாங்க. பவன் கல்யாண் அவர் பண்ணாமல் கரெக்டாக அவர் வந்து அந்த லோக்கல் ரீஜனல் பார்ட்டியோட கரெக்டாக போய் டிடிபியோட அசோசியேட் ஆகி சந்திரபாபு நாயுடுஜியோட ட்ராவல் பண்ணி டெப்டி சிஎம் ஆனார். அவரால் முடிஞ்ச நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வளராத காரணமே வந்து இந்த டீம் ஒர்க் இல்லாமல் போயிடுச்சு. எப்போவுமே வந்து நம்ம இண்டிவிஜுவல் எல்லாமே நான் நினச்சி தான் நம்ம ராஜாக்கள் காலத்துலேருந்து சேர சோழ பாண்டியர்கள் எல்லாமே நமக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிட்டு நம்மளோட நம்ம மொழியோ இனமோ இதெல்லாமே வந்து டேமேஜ் ஆகி போனதுக்கு ஒரு பெரிய காரணம்.